லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் பிப்ரவரி 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாவட்ட 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 17 முறை நீட்டிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது நீதிமன்ற காவல் 18வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். நீதிமன்ற காவல் ஏற்கனவே பல முறை நீட்டிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 18வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். முகேஷ், ஜூன் 14ஆம் தேதி கைதான செந்தில் பாலாஜியோட நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைய இருந்த நிலையில தற்போது காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறதே, அதற்கான காரணம் என்ன? நீதிமன்றத்தில் இன்று என்னவெல்லாம் நடந்தது? செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டதற்கான ஒரே காரணம் அவருக்கு இதுவரை ஜாமீன் வழங்கப்படவில்லை என்பதுதான். ஜாமீன் வழங்கப்பட்டிருந்தால் அவர் நேர சிறையிலிருந்து விடுதலையாகி வீட்டுக்கு சென்றிருப்பார். தற்போது வரை அவருக்கு ஜாமீன் வழங்கப்படாததால் நீதிமன்ற காவலை நீட்டிப்பது என்பது ஒரு வழக்கமான நடைமுறையாக பின்பற்றப்பட்டு வருகிறது. எனவே உயர்நீதிமன்றமோ அல்லது உச்ச நீதிமன்றமோ அல்லது அமர்வு நீதிமன்றமோ ஜாமீன் வழங்கும் பட்சத்தில் அவர் சிறையில் இருந்து வெளிவந்து விடலாம். தற்போது வரை அவருக்கு ஜாமீன் கிடைக்காத 230 நாட்களாக கைதாகிறது. 230 நாட்கள் ஆகிறது. இதுவரை ஜாமீன் வழங்கப்படவில்லை. ஏற்கனவே 5 முறை அவர் ஜாமீன் மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனு விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறது. இந்த நிலையில் தான் அவரது நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைகின்றது. அப்பொழுது புழல் சிறையிலிருந்து காணொலி காட்சி மூலமாக நீதிபதி ஆனந்த் முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டார். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி இன்று வழக்குகளை விசாரிக்கவில்லை என்பதால் நீதிபதி ஆனந்த் முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டார். அவர் ஆஜரானதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி நீதிமன்ற காவலை 7ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சுமார் 230 நாட்களை கடந்தும் ஜாமீன் கிடைக்காம செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறார். இன்றுடன் காவல் முடிவடைவதால் செந்தில் பாலாஜியின் காவல் 18வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி முகேஷ். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.